கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையினால் மறுபடியும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவர் நம்மை கூடி சேர்த்து தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளோ நாட்களுக்கு முன்பதாக நம்ம ஏதோ ஒரு நாளில் தேவனை ஆராதித்தோம். பாருங்கள், இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த தேவன் உயிர் தெழுந்த இந்த நாளில் தேவன் நம்மை இந்த ஊரில் கூட ஆராதிக்கும்படி தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு காரியமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிப்பது, அவரோட உயிர் தெழுந்த நாளில் ஆராதிப்பது மிக அருமையான ஒரு காரியமாக இருக்குது. ஒரு சின்ன பகுதியை நம்ம தியானித்துட்டு ஜெபத்துக்குள்ளே நம்ம போகலாம். எபேசியர் 1:3 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபைக்கின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவீகாரராகும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் பக்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படியே பரலோகத்தில் இருக்கவளும் பூலோகத்தில் இருக்கவளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். ஆமென். எதுக்கு இவ்வளோ வசனத்தை வாசிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1-3 14 வசனங்கள் வரைக்கும் இன்டெக்ஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். மூல பாஷையில் கிரேக்க பாஷையில் இவைகள் எல்லாம் ஒரே வாக்கியம். புரியுதா உங்களுக்கு? நான் வாசித்தேன் 3-14 சிங்கிள் அண்ட் 1 சிங்கிள் சென்டென்ஸ். எவ்வளோ பெரிய வாக்கியம்! சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பற்றி சின்ன பிள்ளைங்க படிப்பாங்க ஸ்கூலில் படிக்கும்போது. முதல்ல வேர்டு ஃபார்மேஷன், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி ஒரே வார்த்தையில் பவுல் இந்த நிருபத்தை மிக அழகாக எழுதியிருக்கிறார். என்ன அதை காண்பிக்குது? நாம் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டிருக்கோம்? தேவனால் சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்காக தேவனை ஆராதிக்கிறதோ? ஒரு கடமைக்கு வரணுன்றதுக்காகவா? உன்னதத்திலும் வானத்திலும் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட காரணமே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? நம்முடைய பழைய பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். இதோ இன்னும் கொஞ்சம் நாளில் கிறிஸ்துவோடைய பிறந்தநாளை உலகம் கொண்டாடப்படும். எதுக்கும் நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் சேர்ந்துருக்கேன். நாளில் பெரிய ஒரு எனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் நான் போகிற ஒரு என்டைட்டி பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அதெல்லாம் இல்லை. என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்திருக்கிறார். எவ்வளோ பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? எப்படி அந்த வசனம் சொல்லுது பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை குற்றமில்லாதவர்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஐடென்டிட்டி அதுதான். உலகம் ஒரு வேளை மைனாரிட்டின்ற ஒரு சீலை நம்மளுக்குள்ளே சொல்லலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல நம்மளை ஒதுக்கி வைக்கிற மாதிரி காணப்படலாம். ஆனால் தேவன் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே, பிஃபோர் த வேர்ல்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட், நம்மை தெரிந்து கொண்டிருக்க ஒரு தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம்! நம்முடைய வெயிட்டேஜ் என்ன, நம்முடைய லெவல் என்ன, அது எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கூனி குறுகி வேதனைப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். தேவன் நம்மை எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒரு கிரிமினல் அவனே போய் அவனை மீட்டுக்கொள்ள முடியாது. இன்னொரு ஆள் வந்து அவனுக்கு இதை கொடுக்கணும். அதே போல் தான் தேவன் நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த 14 வசனங்களில் தான் மொத்த தியாலஜியே இருக்குது. சாதாரணமாக நினைக்க வேணாம். அந்த வசனங்களில் கொஞ்சம் நல்லா தியானித்து பாருங்கள். மொத்த தியாலஜியே அதுதான். பாவம் மன்னிப்பு, ரெடம்ஷன் அண்ட் கிரைஸ்ட் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காக கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய மரணத்தின் மூலமாக இந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு அதோடு நம்மளை விடலை. 14 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவருக்குள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த ரட்சிப்பு என்ற பரிசுத்த ஆவியானவரால் 13 வசனம் 13 அவர் நம்மை அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நம்மை ஒரு சீல் பண்ணியிருக்கிறார். தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு ஜனமாக நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். சாதாரண ஆட்கள் இவர்கள் என்னுடைய ஜனங்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி முத்திரையிட்டப்பட்ட ஜனங்கள் மட்டும்தான் தேவனுக்குள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். எல்லாருக்கும் அல்ல. இந்த பாக்கியம் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் ஒரு கிறிஸ்துவன் நல்ல பேர் கிறிஸ்துவன் என்பதனால் அல்ல. யாரெல்லாம் பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கார்களோ அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக நம்ம இருக்கிறோம்.
நம்ம தியானித்த போன வாரத்தில் இல்லையா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டமாய் தேவன் நம்மை அவ்வளோ தூரம் அருமையாக தெரிந்து கொண்டிருக்கார். ரொம்ப இதை விளங்கிக் கொள்வது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. பல பேருக்கு இதை சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் ஆவியானவர் நம்ம இதுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை முத்திரையிட்டு இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த சீலை, அந்த டேம்பரை உடைக்காமல் கிறிஸ்துக்குள் இருப்பதான் முக்கியமான ஒரு காரியம். ஏதாவது நீங்கள் பொருள் வாங்கும்போது அந்த வாக்கும்போது அந்த சீல் உடஞ்சிருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம வாங்க மாட்டோம். ஏதோ டேம்பர் பண்ணியிருக்கான், இடையில எவனோ அதை சரியாக ஹேண்டில் பண்ணல, இந்த ப்ராடக்ட் இஸ் நாட் குட் ஃபார் கன்சம்ஷன், நம்ம தூக்கி எறிகிறோம். ஆனால் தேவன் நம்மை முத்திரையிட்டு இருக்கும் பொழுது அந்த சீல் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம பரலோகத்திற்கும் போக முடியாது. தேவன் நம்மை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார். அதற்கு தான் பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு நாளும் ஒருவனும் தரிசிக்கவே முடியாது. இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்ம மத்தியில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பிரேக் த்ரூக்காக காத்திருக்கீங்களா, ஒரு வெற்றிக்காக காத்திருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரோடு ஒப்பு கொடுப்போம். எந்த ஒரு காரியமும், சரீர பிரகாரமும் சரி, மற்ற காரியமும் சரி, எது தேவனுக்கு பரிசுத்த குளிர்ச்சியான காரியங்கள் நம்முடைய ஆவி ஆத்துமா சிறிடத்தில் காணப்படுற அவைகள்லாம் மாற்றி போட்டு நம்மை தேவன் ஒன்றாக பரிசுத்தப்படுத்தும் பொழுது தேவன் நமக்குள் பிரியப்படுகிறவராய், நம்மை அங்கீகரிக்கிறவராய், நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, we are already chosen. இனிமேட்டு இல்லை, my identity is already in Christ. I have been redeemed, I have been sealed. பட் என்னுடைய வேலை ஒன்றே ஒன்று, அதை மெயின்டைன் பண்ணுறது என் கையில் தான் இருக்குது. அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை செய்யும் பொழுது தான் தேவன் நாம மகிமைப்படும். இந்த காலை வேலையில் இந்த 11வது மாதத்துக்குள்ளே கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் நாம் புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். கிறிஸ்துவோடைய பிறந்த நாளை உலகம் அனுசரிக்க போகுதுன்னு பார்க்குறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது வாட் டஸ் இட் மீன் இன் அவர் லைஃப் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அது நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் நிச்சயமாய் ஒரு வெற்றியாய் பிரயோஜனமாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் காலை வேலையில் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கின்ற வாசிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், யுவர் கிரேஸ் இஸ் ஃப்ரெஷ் எவ்ரி மார்னிங். நேற்று இருந்த கிருபை அல்ல, புதிய கிருபைகளை தருகிற ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்கு தான் உம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி அவருடைய சிலுவை ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டெடுத்து பரிசுத்த ஆவினால் எங்களை முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. பல நேரங்கள் நாங்கள் எங்களை குறித்து தாழ்வாக நினைக்கலாம் அல்லது குறையாக நினைக்கலாம். நான் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் எங்கள் திறமையும் புத்திசாலியும் அறிவுத்திறமையையும் பார்த்து எங்களை ரேங்கிங் பண்ணுறதுக்கு முன்பதாக தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. அது தெரிந்து கொண்டது மட்டுமில்லை, எங்களுக்குள் பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை போட்டிருக்கிறீங்க ராஜா. அந்த முத்திரையை நாங்கள் காத்துக்கொள்ளவர்கள் நடக்க உதவி செய்யுங்க ராஜா. பரிசுத்தோடு வாழ இந்த சபையில் ஒவ்வொருவருக்கும் நீ அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளினுடைய ஆராதனை கரங்களை கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்களில் தேவ நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலை கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவரை ஒருமுகப்படுத்துகிற ஆண்டவரை கர்த்தருடைய இருதயங்களை ஜனக்குள் தேவனுடைய வார்த்தை கேட்க பக்குவப்படுத்துகிற நேரமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் ஆஸ்வதிங்க. பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற இசைக்கருவிகளை தேவன் ஆஸ்வதிங்க. எங்களை ஒருமுகப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. செய்தி வேலையும் கரங்களை கொடுக்கிறோம். எங்களோட தேவன் பேசுங்க ராஜா. ஏதோ ஒரு வார்த்தையில் எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, வருஷத்தினுடைய இறுதியில் இருக்கிற உங்களுடைய வாக்குத்தத்தத்தையும் எங்கள் ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற வார்த்தையாக உங்களுடைய வார்த்தை இருக்கட்டும் ராஜா. இந்த வார்த்தையை நீங்கள் ஆஸ்வதிங்க. ஒவ்வொரு காரியம் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு நன்மை என்று கண்டு கர்த்தரை தொழுது கொள்ளும்படி அந்த ஆவியானுடைய அடையாளத்தை ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து காத்துக்கொள்ளும்படி தேவன் வந்திருக்க ஒருவருக்கும் அனுகிரகம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா துதி கனமெல்லாம் ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் இன்றும் நம்மை நடத்துகிறார். இன்னைக்கும் நடத்துகிறார், இனிமேலும் நடத்துவார். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய எதிர்கால சந்ததியும் அவர் நடத்துவார். அதை உணர்ந்தவர்களாய் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாட போகிறோம். நான் ஏன் விசேஷித்தவன்னா, நீர் என்னோட கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்னோட கூட வரீங்கன்னு சொல்லி உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசமாய் பாட போகிறோம். ஏதோ ஒரு டவுட்டோட இல்லை, ஏன்னா அவர் இங்கே இருக்கிறார். வசனம் சொல்லுது, 2 பேர் 3 பேர் கூடி இருந்தாலே நான் உங்கள் மத்தியில் இருப்பேன்னு சொல்லி. வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இந்த காலை வேளையில் அவர் நம் மத்தியிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தான் அவர் உலாவணும்னு நினச்சார். ஆனால் அவங்க தான் பாளையத்துக்கு புறம்பே வேண்டாம், எங்ககிட்ட வேண்டாம், ஆண்டவர் பேச வேண்டாம்னாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம் மத்தியிலே அவர் உலாவ விரும்புகிற தேவன். அதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை கூட கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் நம்ம பாட போகிறோம். எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஒரு மனமாய் இந்த பாடலை பாடலாம். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானாதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவள், ராஜா நானா
யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? எவ்வளோ கசப்புகள் கலந்துட்டாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். பாசமுள்ள ஒரு மரமா என்னோட கூடவே வர்றார். நிழல் போல என்னை ஒவ்வொரு நாளும் தொடர்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்ம தனியாக இருக்கிறோங்கிற எண்ணம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்றைக்குமே வரக்கூடாது. ஏன்னா நம்ம தனியாகவே இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் தாவீது சொல்கிறார்ல, நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும், எங்கே போனாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்க. நான் உக்காந்தாலும் நடந்தாலும் சில நேரங்களில் நமக்கு தோணும் இல்லையா, நம்ம தனியாக இருக்கோமோ அப்படின்னு. ஆனால் இல்லை, ஆனால் இம்மீடியட்டாக நம்ம யோசிக்கணும், இல்லை அவர் என்னை பார்த்துட்டே இருக்காரே, நான் எங்கே போனாலும் என்னை பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவிலையும் நம்மளை அவர் கண்காணித்து கொண்டே இருக்கிற தேவன். நம்ம பிள்ளைகளை கூட சில நேரங்களில் நம்மளால் கண் விழித்து எல்லா நேரமும் பார்க்க முடியாது. ஆனால் எப்படி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, ஏன்னா அவர் பார்த்துப்பார் இல்லையா. நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலைகளில் கூட அவர் காண்கிற தேவனாக இருந்து பார்க்கிற தேவன். அன்றைக்கு ஆகார் எல்லாரையும் விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போனாங்க, ஆனால் தேவன் காண்கிற தேவனாக இருந்தார். அவங்க தான் அந்த பேரை வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தெய்வம்னு சொல்லி. இன்னைக்கு யாருமே உங்களை பார்க்கலன்னு நினைக்காதீங்க, அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராய், நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுடைய பலவீனங்களை கூட அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில்
உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவாள்னு சொல்லி பாட போகிறோம். இது ஒரு வசனம். இந்த வசனங்களை அப்படியே அறிக்கை செய்தவர்களாக நம்ம இந்த பாட்டை பாட போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னுடைய கோட்டை, நான் நம்பி இருக்கிற கேடகம் அவர். நான் எங்கே இருந்தாலும் என்னை பாதுகாக்கிற தேவன். இரவிலும் பகலிலும் வருகிற எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் என்னை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன்னு சொல்லி இந்த பாடலில் நம்ம பாட போகிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து பாடுங்க. ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம வெறுமனே வார்த்தையாக பாடல, விசுவாச அறிக்கையாக நம்ம பாடுறோம். அவருடைய வசனத்தை நம்ம பாடலாக பாடுறோம். நம்ம ஆராதனை வேலையில் ஏதோ ஒரு 4 பாட்டை பாடின பிறகு நம்ம உட்காந்துருவோம், அடுத்து மெசேஜ் கேட்போம். அப்படி கிடையாது. இது நம்மளுடைய இருதயத்தை பண்படுத்துகிறதா இருக்குது. இது ஆண்டவருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறதா இருக்குது. இந்த காலை வேலையில் கூட அவரை நோக்கி உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிச்சயம் கேடயமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் சொல்லுவோமா? இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையுமே கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவ
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். எவ்வளோ அழகான வார்த்தைகள், எவ்வளோ வாக்குத்தத்தங்கள். நம்ம அனுதின வாழ்க்கையில பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ வார்த்தைகள். அதுக்கு நடுவில், எந்த சூழ்நிலைக்கு நடுவில் நம்ம இருந்தாலும் அவர் நம்மளை சிறகுகளுக்குள்ள, கோழி தன் குஞ்சுகளை எப்படி சட்டைகளுக்குள்ள மறைக்கிறது போல மறைத்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கிறதா இருக்கு இல்லையா? இந்த அடுத்த பாடல கூட நம்ம பாட போறோம். உங்க கிருபை தான் என்னை தாங்குதுன்னு சொல்லி பாட போறோம். உடைக்கப்பட்ட நேரங்கள், சோர்ந்து போன நேரங்கள், எப்படி இதுல இருந்து நம்ம மீண்டு வந்தோம்னு யோசிக்கும் பொழுது அவருடைய கிருபை ஒன்றே நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து நம்மளை வழி நடத்தி வருகிறதா இருக்கு. இந்த காலை வேளையில் அவருடைய கிருபையை நினைத்தவர்களா இன்னைக்கு காலை நம்ம கேட்கும்போது, ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய கிருபை, நேற்றைய மன்னா இல்லை, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் அவரை நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த நாளுக்குரிய கிருபை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். நாளைக்கு குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நாளைக்கு அன்றைக்குரிய கிருபை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த காலை வேளையில் அவருடைய கிருபையை நினைத்து, நம்ம போகிற பாதைகள் எல்லாம் நினைத்து, நான் எதில் போனாலும் நீர் எனக்கு போதும், உமது கிருபை எனக்கு போதும்னு சொல்லி பாட போறோம். உற்சாகமாய் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் உணர்ந்தவர்களாய் பாடுவோம். கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே
கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். நம்மை நடத்துகிற கிருபையாய் நம்மோடு கூட இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். இந்த காலை வேளையில முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரிடத்தில் அன்பு கூறும்படியா நம்ம வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட நம்மளை அர்ப்பணித்தவர்களாய் நம்ம வேதம் சொல்லுது, முழு இருதயம் முழு ஆத்துமா முழுமையும் அவருக்கு வேணும். ஏதோ ஒரு பகுதி மட்டும் ஆண்டவருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் இல்லை, எல்லா நாட்களிலும் எல்லா வேலைகளிலும், அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் ராத்திரியிலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நம்ம தியானமாக இருக்கணும்னு சொல்லி அவரையே நோக்கி முழு மனதோடு அவரிடத்தில் அன்பு செலுத்தணும், அன்பு கூறணும்னு தான் அவருடைய விருப்பமாக இருக்குது. இந்த காலை வேளையில் அன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி. இந்த காலை வேளையில் கூட அவர் எப்படிப்பட்ட ஒரு நேசத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், முழுமையான ஒரு நேசம். நம்ம அநேக காரியங்களை நம்ம இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரியலாம், ஆனால் அவரிடத்துல முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்கும்படியாய் இந்த காலை வேளையில் நம்ம ஏவுகிறார். அப்பா, எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். நீங்கள் மட்டும் போதும் நாங்கள் போகிற பாதையில். ஏன்னா அவர் எல்லாவற்றிற்கும் போதுமானவர். என்னுடைய சூழ்நிலைகளின் மத்தியில் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட போகிறோம். அன்பு கூறுவேன்னு சொல்லி பாட போகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன்னு சொல்லி ஆராதிக்க போகிறோம். வெறும் வாயின் வார்த்தைகளாய் சொல்லிடாதீங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்களை முழு இருதயத்தோடு உங்களை நாங்கள் ஆராதிக்க இங்கே வந்திருக்கிறோம், எங்களுடைய ஆராதனை உமது சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அன்பு கூறுவேன்
ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே சொல்றீங்க அன்பு கூறுகிறேன், இன்னும் அதிகமா நான் உங்க இடத்துல அன்பு கூறுவேன்? யார் ஒரு இடத்துல அன்பு கூற முடியும்? நம்ம பார்க்குறவங்கள தான் அன்பு கூற முடியும்ல. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாடலா இந்த பாடலை நீங்க பாட போறீங்க. ஹல்லேலூயா. நம்ம முதல்ல பாடணும், தேவா நான் எதனால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருவதினால். நீர் என்னோடு கூட இருக்கிறீங்கன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்தாதான் நான் பயம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏதோ பாடலுக்காக அல்ல, உங்களுடைய விசுவாச அறிக்கையாய் மாறணும். யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார். சர்வத்தையும் செய்ய வல்லமையுள்ள ஆற்றலுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற நீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய சிச்சுவேஷன்ஸை பார்த்து நீங்க பாட போறீங்க. அஞ்சிடேன் இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுடைய இருதயத்தில் நீங்க நம்பாம ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, சத்ருவானவன் உங்களுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டான்? நடுங்க மாட்டான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட, கர்த்தாவே நான் அஞ்சினேன், எனக்கு விரோதமாக எப்படி சூழ்நிலைகள் எழுந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர் என்ற உணர்வோடு கூட, அறிவோடு கூட இந்த பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே,
சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தின் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தின் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. என்னை காவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா என் தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா என் தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். எத்தனை பேர் உண்மையிலே விசுவாசித்தவர்களாய், கர்த்தாவே என்னுடைய குறைவுகளை எல்லாம் நீங்க நிறைவாக்க போறீங்க கர்த்தாவே. என் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்க போறீங்க கர்த்தாவே. இந்த காலை வேளையில என்னுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்துல ஊற்றக்கூடிய கிருபைகளை நீர் தந்திருக்கிறீர் அப்பா. எங்களுடைய மத்தியில் நீர் அசைவாடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனா இந்த இடத்துல இருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே, எந்த விஷயத்தையும் அப்பா, எந்த காரணமும் எங்களுக்கு அச்சத்தை கொண்டு வராதபடி
நீர் என்னோடு கூட இருக்கிறீர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற புதிய உணர்வோடு கூட அப்பா, ஒரு உறுதியான நம்பிக்கையோடு கூட நாங்கள் முன் செல்ல கர்த்தர் எங்களுக்கு பலனைத்தார். எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சேனைகள் இருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் நீர் என்னோடு கூட இருக்கும்போது மாத்திரமே கர்த்தாவே நான் அதை மேற்கொள்ள முடியும் என்ற உறுதியான விசுவாசத்தில் நாங்கள் வாழ வளர எங்களுக்கு கிருபையிலே தாரும். இந்த கால வேளையில் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்பிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறீர். உம்மை விசுவாசிக்கின்ற உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே பெரிய காரியங்களை செயல்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே.